Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியல் வேல்யூக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பருடைய ஃபேக்டரியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படிலாம் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து இந்த ஐடியல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் மெனு இருக்கு இல்லையா, ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல். ஸோ இந்த மாதிரி அன்டைட்டில்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பருடைய ஃபேக்டரியல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ n வேணும். ஸோ n வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5ன்னு சொல்லி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், இந்த இனிஷியல் வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் I in ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1,n+1 அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1,n போட்டோம்னா நம்ம வந்து 4 ஃபேக்டரியல் ரிசல்ட் தான் வரும் ஆக்சுவலாக. சரிங்களா? அதனால் n+1ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ அந்த அப்பர் பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் பவுண்டோட ஒன்று கம்மியாக தான் வந்து எடுத்துக்கும் யூஸ்வலாக. இல்லை n+1 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 5 ஃபேக்டரியல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ தென் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு result into I, result star I. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இட்ரேஷனும் ஒவ்வொரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு இட்ரேஷன்லாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஃபார் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கிடைச்சா போதும். ஸோ அப்போ வந்து பிரிண்ட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ரிசல்ட்டு. ஸோ இங்கே வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். இது வந்து நம்ம சேவ் பண்ணிப்போம். ஸோ சேவ் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பைத்தான் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதே லொக்கேஷனில் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே ஸோ வேறு அந்த ஃபைலுக்கு வந்து நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து factorial.py அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே வந்து மெனுவில் பார்த்தீங்கன்னா ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ரன் ஆப்ஷனில் வந்து போய்ட்டு நீங்கள் ரன் மாடியூல் கொடுத்தீங்களா அல்லது F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? என்ன வருது பாருங்கள், இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் 120 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய வேல்யூ வந்து 5 கொடுத்துருந்தோம். சரி, இதை நம்ம மாத்திரம்னு வச்சுப்போம், 6 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சேவ் பண்ணிக்கோங்க. எகைன் ரன் பண்ணுங்கள், ரன் மாடியூல். ஸோ the factorial value of a given number is 720 அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு CMD டைப் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எந்த டைரெக்டரி எந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம அந்த பைத்தான் exe ஃபைல் வச்சுருக்கோமோ அதே போல் நம்மளுடைய பைத்தான் ஃபைல் வச்சுருக்கோமோ அங்கே போய்ட்டு அங்கே வந்து நம்ம ரன் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். எந்த லொக்கேஷன் நம்ம ஃபைல் இருக்கோ அந்த லொக்கேஷனை Ctrl+C பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு சேஞ்ச் டைரக்டரி Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ அந்த லொக்கேஷன் நம்ம போயிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய அந்த ஃபைல் இருக்கும், DAR போட்டு பாருங்கள், நம்மளுடைய ஃபைல் இருக்கும் இல்லையா, இந்த factorial.py அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம பண்ணது. சரியா? அது ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் ஸ்பேஸு இந்த ஃபைல் நேம் factorial.py. ஸோ என்னோடய வேல்யூ வந்து நம்ம 6 கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் 720. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், நம்ம கொடுத்த ப்ரோக்ராமு அதோடைய வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னோடய வேல்யூ வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ப்ரோக்ராம்லேயே கொடுக்க வேண்டியதில்லை. யூசர் இன்புட் வேணும்னு வச்சுங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, வந்து இன்புட்டு enter the number
இல்லை என்டர் எ நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து இங்கே போகும். அதே போல் எப்பவுமே வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்புட் வந்து எந்த இன்புட் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் அதை எடுத்துக்கும். அதை நம்ம வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து நம்ம இன்டீஜர் நம்பர் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறோம், என்னோடய வேல்யூ வந்து கீபோர்டில் வந்து யூசர் இன்புட் வாங்க போகிறோம். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இங்கேருந்து ரன் பண்ணி பாருங்கள். ஸோ என்டர் தி நம்பர் கேட்குது. நான் வந்து 7 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஃபேக்டரியல் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் 5040. ஸோ அப்படி வரும். சரிங்களா? ஸோ எகைன் இந்த கமெண்ட் ப்ராப்ளம் வந்து எகைன் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ என்ன கொடுத்தோம், பைத்தான் factorial.pyன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ என்டர் தி நம்பர் கேட்குது. ஸோ நான் வந்து 4 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ 4 ஃபேக்டரியல் வந்து 24 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வருது. ஸோ ஃபேக்டரியல் வேல்யூ ஆஃப் ஏ கிவன் நம்பர் இஸ் 24 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் பண்ணுறது அதுக்குண்டான மெத்தட். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.